ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நம்ம மாத பலன்களாகப்பட்ட இந்த ஆவணி மாத பலன்களை சொல்ல போறோம். இந்த ஆவணி மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாத பலன்கள், அதுவும் தமிழ் மாதம் நம்ம குறிக்கும் போது அந்த சூரியனுடைய நகர்வை பொறுத்துதான் இந்த மாத பலன்களாகப்பட்ட அந்த தமிழ் மாதம் நம்ம குறிக்கிறோம். இந்த மாதத்துல 17ஆம் தேதி அந்த சூரியன் ஆகப்பட்டவர் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாக கூடிய அந்த சூரியனின் தன்மைகள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா மிதுன ராசியில செவ்வாய் பகவான் இருக்கிறார். அடுத்து கடக ராசியில குரு உச்சம் பெற்று இருக்கிறார். அடுத்து கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள், இது என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. இதுல முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அப்போ இந்த மாதம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, எந்த இடத்துல நீங்க கவனமாக இருக்கணும், எதன் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் தீரப்போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மேஷ ராசி என்பர்கள் 12 ராசிகளிலேயே முதன்மையான ஒரு ராசி இந்த மேஷ ராசி. ஏன் மேஷ ராசிய முதல்ல வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, மேஷ ராசி அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த ராசியில செவ்வாய் ஆட்சி பெற்று சூரியன் உச்சமாகிறதுனால, நவகிரகங்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் உச்சமாகிறதுனால 12 ராசிகளில் இந்த மேஷ ராசி தான் முதன்மை வாய்ந்த ராசியாக இருக்கு. இந்த ராசி என்பர்கள் எப்போதுமே தலைமை பண்பு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஒரு சாதிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னா இந்த மேஷ ராசியை சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பாசம், நேசம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்மூடித்தனமான ஒரு பாசத்தை வைக்கக்கூடியவர்கள் நம்ம மேஷராசி என்பர்கள். அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும், அதே சமயத்துல இவர்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாதான் அந்த கண்மூடித்தனமான ஒரு பாசம் அப்படின்றது இருக்கும். அதே நேரத்துல இவர்களுக்கு பிடிக்காதவர்களாக இருந்தாங்க அப்படின்னா முகத்துக்கு நேரா எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க யாருன்னு கூட பார்க்க மாட்டாங்க. அது எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி. பெற்றோர்கள் எல்லாம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டுவாங்க. அந்த பெற்றோர்களும் ஏண்டா இவங்களை பெத்தோம் அப்படின்ற அளவுக்கு இந்த மேஷராசி என்பர்களினுடைய கோபம் பாத்தீங்கன்னா ஒரு சூறாவளி மாதிரி வந்துட்டு போயிடும். ஆனா அவங்களுடைய மனசு பாத்தீங்கன்னா ரொம்ப குழந்தையான மனசு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இவர்களினுடைய டிசிஷன்ஸை மற்றவர்கள் ஏற்று நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை விரும்பக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள். இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த மாதத்துல மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் மிகவும் வலிமையாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த ராசி என்பர்களுக்கு சுயமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு முழு அமைப்பும் இருக்கு. ஏற்கனவே சொத்துக்கள் இருக்கு, விற்காம இருக்கு, எனக்கு அதை சொத்தை வித்து நானு கடனை அடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதுவும் மிகவும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இந்த மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மேஷ ராசி என்பர்கள் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களோட அதிகப்படியாக டிராவல் பண்ணுவாங்க. வெளியில வேலை, தொழில் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டுக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவர்களினுடைய நலன் தான் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனாலும் இந்த ராசி என்பர்கள் கடந்த ஒரு 6 மாதத்திற்கு மேலாக வீட்டுல ஏதோ ஒரு மருத்துவ செலவுகளோ இல்ல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இதெல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால வீட்டுனால ஒரு மனக்கவலைகள்ல இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் இந்த மாதத்துல அதுல இருந்து ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா சனி பகவானும் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல வக்ரத்தன்மையோட இருக்கிறதுனால அவர் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கிறாரு. அதாவது அந்த பின்னோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல அந்த மேஷ ராசி என்பர்கள் மனக்கவலைகள் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆறுதலான ஒரு விஷயத்தை கொடுக்கும். இது நாள் வரைக்கும் இதை பத்தி நம்ம ரொம்ப கவலைப்பட்டோமே, கடைசி இந்த விஷயம்
விஷயம் பெரிய அளவுக்கு பிரச்சனையாக ஆகாமல் ஒரு நல்ல ஒரு மன ரீதியான ஒரு குழப்பம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு ஒரு திருப்தி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா ஏதாவது வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த வழக்குகள்னால இருக்கக்கூடிய தொந்தரவுகளும் முழுமையாக விலகிடும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இவர்களினுடைய வேலையில ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல இவர்கள் மீது ஏதாவது ஒரு பிளாக் மார்க் வைக்கிறதுக்கோ அல்லது பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆகுற சமயத்துல ஏதாவது சில தொந்தரவுகள் வர்றதுக்கோ உண்டான அமைப்புகள் இருக்கு. அதனால அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க ரொம்ப ஒரு நிதானத்தோடையும் உங்களுடைய பேச்சுல ரொம்ப கவனமாகவும் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல் அடுத்தடுத்து உயர்வுகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இந்த மாதம் தன்னுடைய பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். புதிய பணவரவுகள் அப்படின்றது அதிகப்படியாக ஒரு பணப்புழக்கம் அப்படின்றது இருக்கும். இது நாள் வரைக்கும் பர்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக தான் இருந்திருக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் இந்த மாதத்துல இருந்து அந்த மாதிரியான சில தொந்தரவுகள் இவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திர அன்பர்கள். பரணி நட்சத்திர அன்பர்கள் கடந்த காலத்துல ஒரே அலைச்சல் மிகுந்த வேலையா இருந்திருக்கும். அது தொழிலாக இருந்தாலும் சரி, வேலை ரீதியாக சில விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல இருந்து ஓய்வெடுக்க முடியாமல் சில விஷயங்கள் அப்படின்றது இவர்களுக்கு நடந்திருக்கும். அது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து ரெக்கவர் ஆகிறது, ஒரு இடத்துல நிலையான ஒரு வேலையை பாக்குறது, அலையிற வேலையெல்லாம் முடிஞ்சு இந்த மாதத்துல கொஞ்சம் நீங்க உங்களுடைய ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள். இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னுடைய கணவன் மனைவி ரீதியான சில தொந்தரவுகள்லாம் அதிகப்படியாக இருக்கு. கணவன் பாத்தீங்கன்னா தேவையில்லாத உறவுகள்ல ஈடுபட்டு இதனால சில பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிருப்பாரு. அதே மாதிரி மனைவி ரீதியாக பார்க்கும்போது வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க மனைவியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மூலமாக சில தொந்தரவுகள்லாம் இவர்களுக்கு இவர்களினுடைய குடும்பத்துல இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இருந்திருக்கும். இந்த மாதிரியான அந்த கணவன் மனைவி ரீதியான அவர்களுக்குள்ளேயே ஒரு ஈகோ கிளாஷ், அதாவது வெளியில சொல்ல முடியாத சில பிரச்சனைகள், நேரடியா கணவன் கிட்டையும் கேட்க முடியாது, நேரடியாக மனைவி கிட்டையும் கேட்க முடியாத சில உள்ளுணர்வு போராட்டங்கள் எல்லாமே இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து முழுமையாக ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த மேஷ ராசி அன்பர்கள் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அவர்களினுடைய வேலையில அதிகபட்சமான உயர்வுகள், ப்ரமோஷன்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஸ்டூடெண்ட் விசால இருக்கிறீங்க, அங்க வேலை நிரந்தரமாக இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான சாத்தியமான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இருக்கு. இந்த மாதத்துல நிறைய கிரகங்களின் ஒரு உச்ச நீச்ச, அடுத்து பாத்தீங்கன்னா ஆட்சி கிரகங்களினுடைய தன்மைகள் இருக்கிறதுனால இந்த மாதிரியான சில போராட்டங்கள் முடிவுக்கு வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல திசாபுத்தி பலன்கள், சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவர்களினுடைய திசாபுத்திகள் நல்லா இருந்தாலும் இந்த கோச்சார சூழ்நிலைகளை சில கெடுதலான பலனை கொடுத்துட்டு போயிடும். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு நல்லதாக இருக்கிறதுனால அது எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.